ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை வச்சு சாம்பார் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. பலாக்கொட்டை பாருங்கள், உரிக்காததுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் காய வச்சோம்னா இதை ஈஸியாக கத்தியை வச்சு இந்த கண் பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி உரித்து எடுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சாம்பார் வைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதோடு சேர்த்து நான் சுண்டக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டு சமைக்கலாம். இது பலாக்கொட்டையோட டேஸ்ட் வந்து சாம்பாரில் போடும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாக்கொட்டைகளை நான் வாங்கி உள்ளே இருக்க கொட்டைகள்லாம் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நிழலில் வச்சுருக்கேன். ஸோ காஞ்ச பிறகு தான் இந்த தோலை நம்ம இந்த மாதிரி உரித்து எடுக்க முடியும். இந்த உரிச்சது இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உரித்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு பார்க்கலாம். பலாக்கொட்டைகளை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு ஸ்பூனு சால்ட் போட்டிருக்கேன். தண்ணி விடலை, கழுவின அந்த ஈரமே போதும். ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் 3 விசில்ஸ் வச்சு எடுத்தால் கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி வெந்த பிறகு கழுவிட்டு வச்சுக்கணும். ஏன்னா அந்த கலர் ஓவராக வந்துடும். அதனால் நம்ம இதை குக்கரில் வச்சு 3 விசில்ஸ் வைக்கலாம். பலாக்கொட்டை நல்லா இதாக வெந்திருக்கு. நான் இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். வெந்த பிறகு கழுவி எடுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கப்பு நார்மல் துவரம்பருப்பு, 1/2 கப்பு நாட்டு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும் தண்ணி விட்டு. பருப்பை நல்லா கழுவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு பற்கள் போட்டிருக்கேன். அதில் உள்ள கேஸ் ட்ரபிள்லாம் அதை எடுத்துரும். அது பெருங்காயமும் ஆட் பண்ணி 3 விசில்ஸ் குக்கரில் வச்சு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சா நல்லா பஞ்சு போல் வெந்துடும் பருப்பு. துவரம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த பூண்டெல்லாம் பஞ்சு மாதிரி வெந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும், தனித்தனியாக தெரியாமல். நல்லா இப்படி கரண்டியை வச்சு பண்ணாலே நல்லா மசிஞ்சிடும். பருப்பு ரெடி. புளியை வந்து வெந்நீரில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இதை வந்து இதை ஆறினோன்னே புளித்தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். 1 டம்ளர் வாட்டர் விட்டு. புளித்தண்ணி ரெடியாக இருக்குது. 1 டம்ளர் வாட்டர் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சுண்டைக்காய்களை காம்பு நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து நசுக்கிட்டால் அந்த மாதிரி விதைகள்லாம் வெளில வந்துடும். இதை நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் வாட்டரில் கழுவி வாட்டர்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும் குக் பண்ணுற வரைக்கும். இந்த மாதிரி சுண்டைக்காய்களை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுண்டைக்காயும் நல்லா இடிச்சிட்டு 3-4 டைம்ஸ் நல்லா தண்ணி மாற்றி கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ சுண்டைக்காய் குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு முருங்கைக்காயும் முள்ளங்கியும் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த காய்கறிகள் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வாட்டர் விட்டு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி. இது போட்டு கொதி வரட்டும். நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த இடித்த சுண்டைக்காய் 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதோட சாம்பார் வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இந்த ஆயிலில் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த நல்லெண்ணெய் வந்து சுண்டைக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுண்டைக்காய்களை நம்ம ஆட் பண்ணலாம். சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், காய்கறிகள் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆனோன்னே இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இந்த வெந்த பலாக்கொட்டைகளை இதில் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். நல்லா கொதி வந்தோன்னே 5 மினிட்ஸ், அப்போ தான் நல்லா உப்பெல்லாம் ஏறும் காய்கறிகளில். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சால்ட் போட்டு சால்ட்டெல்லாம் காய்கறிகளில் ஏறி இருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணியை விட்டு
இது நல்லா கொதி வந்தோடனே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஆனோன்னு பார்க்கலாம். புளி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த வெந்த துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணி உப்பு எல்லாம் செக் பண்ணணும். உப்பு செக் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். தாளிப்பு கரண்டியில் நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் வெங்காய வடகம் வச்சுருக்கேன், அதை வச்சு தாளிக்க போகிறேன். நீங்கள் வெங்காய வடகம் இல்லைன்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இது பொரிஞ்சிடுச்சு, வடகம் பொரிஞ்சிடுச்சு. இதை குழம்புல ஆட் பண்ணலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த தாளித்த வடகம் எல்லாம் ஆட் பண்ணணும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு வச்சு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த பலாக்கொட்டை. இந்த சுண்டக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இந்த செய்கிற இந்த பலாக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.